சமூக அக்கறை இல்லாத படைப்பும் படைப்பாளியும் நடிப்பும் நடிப்பவனும் சமூகத்தின் சாபக்கேடு. அது படைப்பல்ல, விஷம். என் தலைமுறை என்ன சீர்கட்டாலும் உன் கல்லா நிறைய வேண்டும் என்ற உன் காசு வரிக்கு பெயர் என்ன சொல்ல? மிருகங்கள் கூட பசி தாண்டி தேடுவது இல்லை. நீயோ உன் காசு வரிக்கு என் சமூகத்தை பலியாக்குகின்றாயே கயவா. கலையும் படைப்பும் என்னவென்று அறியாத புரியாத என் இளைய தலைமுறையை எதை கலை என்று படைப்பென்று காட்டி இன்னும் அவன் சிந்தனையை சீர்கெடுப்பாய். வன்முறையை வக்கரத்தை தூண்டிவிட்டு அதை பிரம்மாண்ட போர்வையால் மூடி மறைத்து அவன் சிந்தனையில் கீழ்பிடிக்க வைக்கும் நீதானடா சமூக விரோதி. ஏன் இந்த வக்கரம் வன்முறை என்று கேட்டால் மக்கள் இதைதான் விரும்புகின்றார்கள் என்று சப்பை கட்டு கட்டுவார். ஒரு மாணவன் பள்ளியில் இருப்பதை விட வெளியில் சுற்றித் திரியதான் விரும்புகின்றான் என்பதற்காக அவன் விருப்பப்படி செய்து விடலாமா? ஆபாச படங்களை பிள்ளைகள் விரும்புகின்றார்கள் என்பதற்காக வீட்டின் மத்தியில் வைத்து போட்டு காட்டி விடலாமா? அதற்கும் மேல் கேட்டால் உலகப்படம் என்று ஒரு ஒற்றை பொய் சொல்வீர்கள். உலகம் உண்ணும் உணவுதான் என்னுடைய உணவா? உலகம் உடுக்கும் உடைதான் என்னுடைய உடையா? உலகம் கொண்ட பண்பாடுதான் தமிழர் மரபா? அவனுக்கு வழிகாட்ட வள்ளுவம் உண்டா? புறநானூறு உண்டா? எது அவனது வழிகாட்டி? உன் வக்கிரத்தை வெளிக்காட்ட ஆபாச காட்சிகளை வைத்துவிட்டு ஹாலிவுட் தரம் என்று ஒருபோதும் சொல்லாதே. உன் மனசாட்சியை தொட்டு சொல். அந்த காட்சி இல்லாமல் அந்த படத்தை உருவாக்க முடியுமா, முடியாதா? ஒத்துக்கொள், அது உன் மனதில் இருக்கும் அழுக்கு என்பதை. அந்த அழுக்கை என் சமூகத்தில் கொட்டி அதை மேலும் சகதியாக்காது. நடிகாவோ நடிகா, உன் செய்கை எது நடிப்பென்று புரியாமல் உன்னை தலைவன் என்றும் புரட்சி என்றும் போராளி என்று சொல்லும் ஒரு கூட்டத்தை புத்தி மழுங்கிடச் செய்திடவே தினமும் நீ நடப்பாய். என் ரத்தவன் போல் நடிப்பாய். ரம்மி விளையாட அழைப்பாய். புரட்சியாளனாய் நடிப்பாய். ஒருவன் விலை கொடுத்தால் நீ பொருளாவாய். நடிகாவோ நடிகா, பொறுத்திருதலனால் நீ போலி என்று ஒரு நாள் என் தலைமுறை உன் முகத்திரை கிழிக்கும். 13 வயது பிள்ளை காவலரை குத்தி கொலை செய்கின்றான். 17 வயது சிறுவன் செயின் பறிக்கின்றான். 14 வயது சிறுவன் கஞ்சா போதையில் நிலை தடுமாறி தண்டவாளத்தில் விழுந்து 2 துண்டுகளாகின்றான். இப்படியெல்லாம் சீர்கட்டுக் கொண்டிருக்கும் சமுதாயத்திற்கு உன்னுடைய பங்களிப்பு என்ன? அவன் உணர்ச்சிகளையும் வக்கரத்தையும் தூண்டிவிட்டு மேலும் மேலும் அவனை சீர்கெடுப்பதற்கு யாரடா நீ? நாடி நரம்பு புத்தி சிந்தனை அனைத்திலும் அறம்பூறி போன ஒரு சமுதாயத்தின் சிந்தனையில் வக்கரத்தை வன்மத்தை விதைக்கும் நீதானடா என் சமூகத்தின் முதல் விரோதி. யார் சீர்கெட்டாலும் என் தலைமுறை சீரழிந்தாலும் எதை வேண்டுமானாலும் செய்து உங்கள் திரைப்படத்தை வெற்றி பெற செய்யலாம், காசுக்காக எதையும் செய்யலாம் என்று துணியும் நீங்கள் எல்லாம் கலைக்கு மகன்கள் அல்ல, விலைக்கு மகன்கள்.